நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் காண இருப்பது செவ்வாய் பெயர்ச்சி பலன். யாரும் சொல்லாத செவ்வாய் புகானுடைய ரகசியத்தை இந்த பதிவில் சொல்லப் போகிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. பரபாவ வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி ஒரு 43 நாட்கள் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆங்கில தேதிப்படி 19/6/2026 முதல் 1/8/2026 வரை ரிஷபராசியில் செவ்வாய் புகான் வந்து சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் புகானை பற்றி செவ்வாயுடைய ரகசியத்தை காணலாம். செவ்வாய் அப்படின்னாலும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலும் பொதுமக்கள் வந்து செவ்வாய்க்கிழமையா அதில் வந்து எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது, செவ்வாயோ வெறுவாயோன்னு போயிடும் அப்படின்னு பயந்துக்குவாங்க. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் திருமணம், காது குத்து, கிரகப்பிரவேசம் இந்த மாதிரியான சுப காரியங்கள் செவ்வாய்க்கிழமையில் செய்வது இல்லை. செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகன், திருமணக்காரகன், பெண்களுக்கு வந்து கலத்தரக்காரகனாக செவ்வாய் பகவான் வருகிறார். ஆண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து தைரியத்தையும் வீரத்தையும் அளிக்கக்கூடியவர். செவ்வாய் அப்படின்னால அதிக கோபம், முரட்டுத்தனம், அதிக கோபம், ஆத்திரம், பிடிவாதம் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் வந்து மிக கடுமையானது, கொடுமையானது. பலருக்கு வந்து 40, 45, 50, 55 ஆனாலும் திருமணம் என்பது ஒரு எட்டாக்கனியாகவே திருமணம் நடைபெறாமலே பலருக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. செவ்வாய் தோஷம் வந்து திருமணத்திற்கு மட்டும் இல்லை, வேலை, தொழில், உத்தியோகத்திற்கும் செவ்வாய் தோஷம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கிறது. செவ்வாய் வந்து நிலமகன். செவ்வாய் வந்து ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் வீடு, இருப்பிடம், சொத்து சார்ந்து பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். செவ்வாய் புகான் வந்து சனியோடு சேர்ந்தால் அந்த ஜாதகன் வந்து தைரியத்தை இழப்பார், தன்னுடைய சகோதரனை இழப்பார், தன்னுடைய கௌரவம், மதிப்பு, மரியாதையை இழப்பார். ஜாதகன் வந்து ரோசத்தால், பிடிவாதத்தால் பூர்வீக சொத்தையே ஒரு காலகட்டத்தில் இழந்து விடுவார். வேலை, தான் சம்பாதித்த பணத்தையும் செவ்வாய் தோஷம், செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர் ஒரு காலகட்டத்தில் இழப்பார். செவ்வாய் வந்து ஆயுதங்களால், வண்டி வாகனங்களால் பார்த்தீங்கன்னா விபத்து, ஆயுதங்களால் காயம், வெட்டு, அறுவை சிகிச்சை என்று உடல் வந்து வேதனைப்பட வைத்திரும். செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருந்தால், ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் போலீஸ், இராணுவம், மருத்துவம், மின்சாரம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் அந்த ஜாதகன் வந்து ஓயாமல் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இயங்கக்கூடிய இந்த வேலையில்லாம் மிக சிறப்பாக செயல்படுவார். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் இயந்திரம், வண்டி வாகனங்கள் ஓட்டுநர் ஆக முடியும். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் விவசாயம், ஆடு மாடு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் கெட்டு விட்டார் என்றால் அந்த ஜாதகனுக்கு வீடு, நிலம், சொத்து சார்ந்து, சகோதரன் சார்ந்து, உடம்புல வந்து இரத்தம் சார்ந்து பிரச்சனைகள் வந்து கூடுதலாக வந்துடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் வந்து கெட்டு விட்டார் என்றால் பூமியில் உயிர் வாழும் வரை பிரச்சனையை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது மங்களங்கள் இல்லாமல் போயிடும். மேசம், விருச்சிக ராசிக்கு அதிபதியானவர் செவ்வாய். மேசம், விருச்சிகம், மகரம், மிதுனம், கன்னி இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. 12 ராசி அன்பர்களுக்கும் விரிவாக தனித்தனியாக
செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷப ராசிக்கு 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் செவ்வாய் பகவான் வந்து அதிபதியானவர். ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் நேசமும் 9வது வீட்டிலே செவ்வாய் உச்சமும் பெறுகிறார். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் திருமணத்திற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டில் கொஞ்சம் வறுமை கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் பெரும்பாலும் அப்பாவிடம் கோச்சிக்கிட்டு உடன் பிறந்தவர்களிடம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது இளம் வயதிலேயே சம்பாதிக்கக்கூடிய திறன் ரிஷப ராசி அன்பர்களுக்கும் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் உண்டு. ரிஷப ராசிக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 43 நாட்கள் 12ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜென்ம செவ்வாய் காலகட்டம். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்வார். ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஜென்மத்திலே செவ்வாய் வரும்போது செவ்வாய் வந்து பெண்களுக்கு அதிகமான வீரத்தை கொடுப்பார். ஆண்களுக்கு வந்து அதிகமான உழைப்பை கொடுப்பார். எதிர்வரக்கூடிய இந்த 43 நாட்கள் திருமணமானவர்கள் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்ல வேண்டும். ஏன்னா ஜென்ம ராசியில் செவ்வாய் வரும்போது தம்பதிகளுக்குள் அடிக்கடி சண்டை, பேசாமல் இருக்கக்கூடிய நிலை, இது வந்து ரோசத்தை அதிகம் ஏற்படுத்தும். யான் குடும்பம் ஓன் குடும்பம் அப்படின்னு இந்த ஈகோவை அதிகம் ஏற்படுத்தி வரும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படித்திருந்தாலும் என்னதான் அனுபவ அறிவுகள் இருந்தாலும் ஜென்ம ராசியில் செவ்வாய் வரும்போது அதெல்லாம் வந்து மறக்க வைத்து விடுவார். கோபம் கூடுதலாக வரும். உடல் வந்து உஷ்ணமாகும். பார்த்திங்கன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். அதாவது வேக்குரு கொப்பளம், உடம்பில் வந்து உடல் உஷ்ணமாகும்போது சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது, வயிற்று வலி, கண் வலி, மன அழுத்தம், இந்த மாதிரியான நோய் நொடி தொந்தரவுகளும் ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படும். 7ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும். 7ஆம் அதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். இளைஞர்களுக்கு எதிர்பாலினவர்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும். இப்போ இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் பார்த்திங்கன்னா பெண்களிடம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து அத்துமீறினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் போக்சோ சட்டம் உங்கள் மீது பாயறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசியில் செவ்வாய் நின்று 4ஆம் பார்வையால் சிம்ம ராசியை பரிசுகிறார். வண்டி வாகனம் இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் டிரைவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கும். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் கொடுக்கும். விவசாயத்தில் பண்ண பயிர் இப்போ வந்து நல்ல மகசூலை கொடுக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வரும். 4ஆவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இதன் வழியில், அதாவது ஆடு குட்டி போடும், மாடு கன்று போடும், நாய் குட்டி போடும், கோழி குஞ்சு பொரிக்கும். இது மாதிரி புதிய ஜீவராசி உங்கள் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் வரும். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, இயந்திரம், வண்டி வாகனம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, டிரைவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு உண்டு. செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்தின் மேல் விழுகிறது. 12ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் திருமணத்திற்கு பின் உங்களுக்கு வந்து செலவுகள் வந்து கூடுதலாகவே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காகவோ நண்பர்கள் வழியிலோ செலவுகள் கூடுதலாக இருக்கும். 7ஆவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நண்பர்கள் மத்தியில் நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மது அருந்துவது,
தவறான பழக்கங்களில் ஈடுபடுவது ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரிப்பு வேண்டும். கொஞ்சம் ஓவராக கோவிச்சுக்குவீங்க. ஈகோ பொறாமை குணம் இந்த காலகட்டத்தில் தம்பதியருக்குள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. 7வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ரிஷபராசிக்கு 8வது வீட்டை ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து பார்வை செய்கிறார். 8வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நெடுஞ்சாலை வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். முன்பின் யோசித்து செயல்படணும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது ரிஷபராசி என்பவர்களுக்கு யோசிக்கிற திறனை குறைப்பார். 8வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.